நல்லா பேசுங்க, ரொம்ப நல்லா பேசுங்க. பெரும்பாலும் தாய் தந்தையில் தாய்க்கு தான் ரொம்ப சிறப்பு. இப்போ நான் நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கப்ப யாரை பாராட்டுவாங்க தெரியுமா? எங்கள் அம்மாவை. இப்போ நான் பெரிய மீட்டிங்கில் பேசி முடித்தோன்னே எல்லா பொம்பளையிலும் போய், டீச்சர் உங்கள் மையன் அருமையாக பேசினான், அருமையாக பாடினான், இப்படி பிள்ளை பெக்கிறதுக்கு கொடுத்து வைக்கணும். யாரை? எங்கள் அம்மாவை. ஆனால் எங்கள் அப்பாவை ஒரு வேளாவது இது வரைக்கும் பாராட்டியிருக்கானே, நீங்கள் நல்லா வளர்த்துருக்கீங்க, அதனால தான் உங்கள் பிள்ளை இப்படி அருமையாக. எங்கள் அப்பாவுக்கிட்ட எப்போ போவாங்க தெரியுமா? சப்போஸ் நான் ஒரு கஞ்சாவை விற்று போலீஸில் லாக்கப்பில் உட்காந்துருக்கேன்னு வச்சுக்கோங்க, அப்போ எங்கள் அப்பன்ட்ட போவாங்க. இந்த ஆள் ஒழுங்காக வளர்த்துருந்தா இவன் போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துருப்பானா? அதாவது பாராட்டுக்களை பூரா வாங்கிறது தாய், வேதனைகளை பூரா சுமக்கிறது தகப்பன் தான். என்ன காரணம்னா, ஒரு பையன் கெட்டு போகிறதுக்கு காரணம் தகப்பன் தான். அந்த தாய் வீட்டுக்குள்ளேயே தன்னுடைய அன்பை முடிச்சிருது. வெளி உலகத்துக்கு தன்னுடைய பிள்ளையை கொண்டு போகிறவனே தகப்பன் தான். அவன் சரியாக கொண்டு போனால் தான் அந்த பிள்ளை பேர் வாங்கி கொடுக்கும். அதனால தான் அவன் தவறு செஞ்சால் நேராக எவன் பெற்ற பிள்ளையோ இப்படி கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்களே அப்படின்னு யாரை? அப்பாவை கேட்பான். அதே பிள்ளை ஒரு பெரிய விருது வாங்கிட்டு வர்றப்ப எந்த மகராசி பெற்ற பிள்ளையோ விருது வாங்கிட்டு வருதே அப்படின்னா. ஒரு வயசானம்மா கிராமத்திலேருந்து டவுனுக்கு ஒரு அட்ரஸ் காயத்தை எடுத்துக்கிட்டு ஊராக ஒவ்வொருத்தட்டையாக கேட்குது, இந்த அட்ரஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்க ஐயா, எழுத்து புரியலையா, எழுத்து புரியலையான்ட்டு. ஒவ்வொருத்தராக வாங்கி பார்த்துட்டு, எழுத்து தெரியலம்மா, இந்த எழுத்து புரியணும்னா அந்த மெடிக்கல் ஸ்டோரில் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் எவ்வளவு பெரிய கிறுக்கெழுத்தாக இருந்தாலும் கண்டுபிடிச்சி விடுவார், அவர்கிட்ட போய் கேளுங்க, அட்ரஸ் கரெக்டாக சொல்லிவிடுவாருன்ட்டு. இன்றைக்கி வீட்டில் பெற்றவங்க ஒரு சாயந்தரம் ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு விட்டு வந்த உடனே ஒரு சில வீட்டில் ரொம்ப அந்த அம்மா ஸ்ட்ரிக்டாக இருக்கான் புள்ள மேலே. இவார் ஸ்கூலு 4:30 வந்திருக்க, ஹோம்ஒர்க் என்ன கொடுத்தாங்க, சட்டையெல்லாம் ஏன் இப்படி அழுக்காக இருக்குது, யூனிஃபார்ம் சட்டை அழுக்காக சொல்லியிருக்கேன்ல, ஷூ லேஸ் இங்கே பாரு வெளியே பிஞ்சு கிடக்குது, கொப்பை மாதிரியே தான் இருக்க நீயே எல்லா விஷயத்துலேயும், ட்ரௌசரு இங்கே பாரு கிழிஞ்சு போச்சு, எப்படா கிழிஞ்சிச்சு, என்கிட்ட கேட்டுக்கிட்டா கிழிஞ்சிச்சு, காலை தூக்குனே டர்னுச்சு கிழிஞ்சு போச்சுமா அப்படின்னு என்ன ஏற்று பேசுகிறான்ட்டு. அவனுடைய சட்டத்திட்டத்தை போய் சாயந்தரம் 5 மணிக்கு நொந்து நூலாகி வந்த பயில்கிட்ட சட்டை ஏன் அழுக்காச்சு, ஹோம்ஒர்க் என்ன கொடுத்தாங்க, டவுசர் ஏன் கிழிஞ்சி, ஷூ லேஸ் ஏன் இப்படி, ஷூ ஏன் இப்படி அழுக்காக்கியிருக்க, சட்டை பாரு குப்பையில் பரட்டின மாதிரி இருக்குது, நீலாம் பிள்ளையா, நீ உருப்பிடுவியா. அப்போ அந்த பையன் அப்படி பக்கத்து வீட்டை அப்படியே பார்க்குறேன், அவங்க அப்பா பக்கத்து வீட்டில் இருக்க அப்பையும் பிள்ளைய மடியில் போட்டு சட்டையெல்லாம் கழட்டி விட்டு அந்த டவுசரை கழட்டி விட்டு ஒரு ஜட்டி மட்டும் போட்டிருக்கேன், அந்த முதுகு அப்படியே தேய்ச்சி விட்டுக்கிட்டு இருக்காரு. இவன் அப்படியே பார்க்குறேன், அந்த அப்பன்ட்டையாவது பிறந்திருக்கலாம்டாட்டு, எங்கள் அம்மா இப்படி கொடுமைப்படுத்துது, அந்த வீட்லையாவது நம்ம பிறந்திருக்கலாமே, இங்கே வார் எப்படி மடியில் படுத்திருக்கான் பார். சாயந்தரம் வீட்டுக்கு வந்தோன்னா இந்த பிள்ளைகள்கிட்ட முதல்ல அன்பை பரிமாறுங்க. உங்களுடைய சட்டத்திட்டத்தை உண்மையிலே பிள்ளைகள்கிட்ட காட்டாதீங்க. திரும்ப அவன் உங்கள்கிட்ட சட்டத்திட்டம் எப்போ போட ஆரம்பிச்சிடுவான் தெரியுமா? அவன் பெரியவன் நான் ஒன்று. சரி ரிட்டையர் ஆகிட்டியில் ஹாஸ்டலில் இடம் வாங்கிட்டேன், கரெக்டாக 9ஆம் தேதி வர சொல்லிட்டாங்க, போயிரு, மாதத்துக்கு ஒரு தடவை நான் பார்க்குறேன், 2 மாதத்துக்கு ஒரு தடவை பார்க்குறேன், இந்த பில்லு எல்லாம் கரெக்டாக. டேய் என்னடா என்னையை ஹாஸ்டலில் சேர்த்த, நீ சின்ன பிள்ளையில் என்னையை ஹாஸ்டலில் சேர்த்தில, அப்போ நான் உன்னையே ஹாஸ்டலில் சேர்ப்பேன்ல, அப்போயே நான் முடிவு பண்ணிட்டேன் உன்னை வயசானோன்னு நான் ஹாஸ்டலில் சேர்க்கணும்ன்ட்டு. என்ன காரணம்னா, பெற்றவர்கள் ஒரு ஹாஸ்டலில் கொண்டு போய் சேர்த்துட்டாலே தன்னுடைய பொறுப்பு முடிஞ்சிருதுன்னு நினச்சிட்றாங்க. மாணவர்களின் முன்னேற்றத்தை பெரிதும் தீர்மானிப்பது புத்தகங்களா, பெத்தவங்களா, மற்றவங்களா? ஐயா, இன்னைக்கு நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கோம் மாணவனோட முன்னேற்றத்திற்கு, மாணவியோட முன்னேற்றத்திற்கெல்லாம் பெரிதும் துணை நிற்பது எதுன்னு. ஆனா 3ஆவதா ஒரு பாலினம் இருக்கே, அதை மறந்துட்டோமே. ஒரு குழந்தை பிறந்துச்சு, அவங்க அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம், எனக்கு ஆண் பிள்ளை பிறந்திருக்கா, என் மக என்ன போல வருவாங்கிறாரு. அந்த குழந்தை வளரும் போது மகனாக பிறந்தவன் மகளாக மாறுகிறாள். அந்த குழந்தையோட முகத்துல என்ன பண்றதுன்னு தெரியல, அவங்க பெத்தவங்களோட பாசமும் மாறுது, அடே வெளியே போன்னு துரத்தி விடுறாங்க. அப்போ அந்த பெண்ணின் மனம் பெண்ணா ஆனா என்று குழப்பத்தில் ஒரு பேனாமுனையின் மூலம் கவிதை எழுதுகிறது. ஆணாக பிறந்தேன், ஆணாகவே வளர்க்கப்பட்டேன், நாட்கள் ஓடின,
மனதளவில் பெண்ணாக இருப்பதே இயல்பாயிருந்தது. நான் யார், நான் யார், 1000 கேள்விகள் எனக்குள். ஆண்கள் மத்தியில் இருந்தாலோ எனக்குள் கூச்சம். பெண்களோ நான் அருகில் சென்றாலே 10 அடி தூரம் ஒதுங்குகிறார்கள். ஒரு பெண் கூட தன்னுடைய கருவில் குழந்தையை 10 மாதம் தான் சுமக்கிறாள். ஆனால் நானோ ஆணுடலில் பெண்மையை ஆயுள் முழுவதும் சுமக்கிறேனே. சுமைதாங்க முடியவில்லை, சுமைதாங்க முடியவில்லை. யார் மடியிலாவது கண்ணீரை பார்க்க இடம் தேடுகிறேன். குருடனாக பிறந்திருக்கலாம், மற்றவர்களின் ஏளன பார்வையை தவிர்த்திருப்பேன். செவிடனாக பிறந்திருக்கலாம், உயிர்குளிக்கும் சொற்கள் என்னை கவ்வாது இருந்திருக்கும். பிறவாமலே இறந்திருக்கலாம், வேதனையை கவிதையாக்கும் பணி இருந்திருக்காது. இறைவா, சாகும் வரம் வேண்டுகிறேன், அதையாவது தருவாயா அப்படின்னு அந்த உள்ளம் கேக்குது. பெத்தவங்க தள்ளி விட்டுட்டாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ மத்தவங்களாகிய இந்த சமுதாயம் நீ 3வது பாலினம் என்று சொல்லி அவங்களுக்கு திருநங்கையின் ஒரு அங்கீகாரத்தை கொடுத்ததுன்னு சொன்னா மத்தவங்க தானங்க காரணம். பின்பு அவர்கள் புத்தகத்தை படிச்சு என்ன வேணா ஆயிருக்கலாம். ஆனா எவரெஸ்ட் சிகரத்தை தொடரக்கே எடுத்து வைக்கிற முதலடி காரணம்னா அந்த திருநங்கைகள் வாழ்க்கையில முன்னேற முதலடி எடுத்து வைத்த என்னுடைய மற்றவர்கள் தானங்க காரணம். நமக்கெல்லாம் தெரியும், பல விஞ்ஞானிகள் இருந்திருக்காங்க. இப்படி ஒரு மாணவன் இருக்கும்போது அந்த ஆசிரியர் சொல்றாரு, இவன் மூளை வளர்ச்சி குன்றியவன், இவன் வாழ்க்கையில முன்னேற மாட்டாங்கிறாங்க. அவங்க அப்பாவும் ஒத்துக்கிறாரு, ஆமாயா என் பையன் மூளை வளர்ச்சி கம்மியா இருக்கிறவன் தான், அவனால எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த மாணவனுக்கு ஒரு வேகம் பிறக்கிறது. இப்படி எல்லாரும் சொல்லிட்டாங்களே, நான் முன்னேறணும்னு ஒரு முடிவு பண்ணி இன்னைக்கு ஐன்ஸ்டீன் ஒரு விஞ்ஞானியாக வரலாறு படித்திருக்கிறான்னு சொன்னா என்னையா பேசுறீங்க? சமுதாயத்துல உதவி செஞ்சா சேரிங்களாம், ஆசிரியர் திட்டி போட்டாரு, ஆசிரியரை அவமானப்படுத்திட்டாரு, இதை போய் முன்னேற்றங்கிறீங்கன்னு கேட்கலாம். ஆனா ஒரு மாணவன் முன்னேற நண்பன் உறுதுணையாக இருக்கிறான், தூக்கிவிட குரு இருக்கிறான், இல்லை அந்த வெற்றிக்கு காரணமாக எதிரி இருக்கிறான். இப்படித்தான் ஒரு வகுப்புல ஆசிரியர் கேட்கிறாரு, ஒரு சின்ன கோடை போட்டுட்டு இதை எப்படிடா பெரிய கோடாக்குறதுன்னு கேட்கிறாரு. உடனே மாணவன் வந்தா, அட அழிங்கய்யா அப்படின்னு சொல்லி அழிச்சிட்டு ஒரு பெரிய கோடு போட்டு இந்த பெருசாயிருச்சு அப்படின்னா. உடனே ஆசிரியர் சொன்னாராம், நாம முன்னேறணும்னா மற்றவங்களை அழிக்க கூடாது தம்பின்னு சொல்லி பக்கத்துல ஒரு பெரிய கோடை போட்டு காமிச்சு, மற்றவங்களை விட நம்ம முன்னேறினோம்னா மற்றவங்க சின்னவங்களாகிடுவாங்கன்னு சொல்லி கொடுத்தது ஒரு ஆசிரியர் தானே. உலக தொலைக்காட்சிகளிலே ஒரு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, வாட் இஸ் பர்த்டே? இந்த கேள்விக்கு டாக்டர் ஆவுல் பக்கீர் ஜெயினுலாப்தீன் அப்துல் கலாம், முன்னாள் மேதகு குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம், இவர் அளித்த பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, that is the one and only day in your life when you cry your mother smiled. In all other days when you are cry your mother also cry அப்படின்னு சொன்னார். உன்னுடைய வாழ்நாளிலே உன்னுடைய பிறந்த நாள், அந்த ஒரு நாளில் மட்டும்தான் நீ அழுகின்றாய் என்று சொன்னால் உன்னுடைய தாய் சிரிப்பாள். மற்ற அனைத்து நாட்களிலும் நீ அழுகின்றாய் என்று சொன்னால், உனக்கு முன்னதாக ஒரு கண்களிலிருந்து கண்ணீர் வருகின்றது என்று சொன்னால் அது உன்னுடைய தாயினுடையது என்று கூறினார் அல்லவா. இஸ்லாமியர்களின் பொதுமறை திருக்குரான், அதில் வரக்கூடிய ஒரு வரிகள், இறைவன் உதாரணமாக எடுத்துக்காட்டுவது என்னவென்றால், நான் ஒவ்வொரு மனுஷன் மேலே எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு மனுஷனும் அவங்க அம்மா எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்காங்க நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை விட பல மடங்கு அதிகமாக நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா, ஒரு இறைவனுக்கே தன்னுடைய அன்பை எடுத்துக்காட்ட தாயின் அன்பு தேவைப்படும் போது மற்றவங்களும் புத்தகங்களும் ஏமாத்துறாங்க. இதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்ல. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொர்க்கம் வேண்டுமா, தாயின் பாதத்தின் அடியில் உள்ளதையா சொர்க்கம், வேறு எங்கும் நீ தேடிச் செல்ல வேண்டாம் என்று கூறுகின்றாரே. இதெல்லாம் ஒரு புறம் அப்படியே நம்ம தாய் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தாலும், என்னுடைய சுய வாழ்க்கையிலிருந்து ஒரு விளக்கம். வேறில்லாத மரம் போல் என்னை நீ பூமியில் நட்டாயே, ஊர்கண் எந்தன் மேலே பட்டால் உன் உயிர் நோக துடித்தாயே, உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் வழி நடத்தி சென்றாயே, உனக்கே ஓர் தொட்டில் கட்டி நானே தாயாய் மாறிட வேண்டும், அராரிராரோ நான் இங்கே பாட, தாயேனை கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து. என்னுடைய தாய் என் மடி சாய்ந்து உறங்கினார். என்னுடைய 17வது வயதிலே நான் 12ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது என்னுடைய தாய் இறந்து விடுகின்றார். அன்று முதல் இன்று வரை
எனக்கும் என்னுடைய சகோதரிக்கும் தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் இருக்கும் என்னுடைய தந்தை எனக்கு தாயுமானவராகவும் முன்மாதிரியாகவும் திகழ்கின்றார் என்று கூறுகின்றேன் என்றால், என்னுடைய தாய் இறப்பதற்கு ஒரு 10 நாட்கள் முன்பதாக எனக்கு வீட்டுக்கு ஒரு கடிதம் வருது, ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டரில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த மாதிரி உலக கலை தமிழ் மன்றத்திலிருந்து எனக்கு வளர்க்கவின்னு ஒரு பட்டம் தர்றாங்க அப்படின்னு ஒரு கடிதம் வருதுங்க. அந்த கடிதத்தை வாங்கி என்னுடைய தாய் படிச்சுட்டு எங்கள் அப்பா கிட்ட சொல்கிறாங்க, இந்த விழாக்கு என்னையும் கூப்பிட்டு போங்க, நானும் வரேன், அவன் வாங்கிறத நான் பார்க்கணும் அப்படின்னு ஆசையாக சொன்னாங்க. ஆனால் இறைவனோட விளையாட்டு, என்னுடைய கடிதம் வந்து அந்த பட்டம் பெறுவதற்கு 10 நாட்கள் முன்பதாக என்னுடைய தாய் இறந்து விடுகின்றாள். ஆனால் எந்த இடத்தில் எனக்கு பட்டம் கிடைக்கின்றது என்று சொன்னால், எந்த மருத்துவமனையில் என்னுடைய தாயை அனுமதித்திருந்தோம் அதற்கு எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு கலையரங்கத்தில் இந்த விழா நடக்கின்றது. பட்டம் அழைக்க பேர் கூப்பிட்டாங்க, மேலே போகிறதுக்கு மனம் வரல, கண்கள் இருந்து கண்ணீர் தான் வருது. மீறி அதை வாங்கலான்னு போனால் எனக்கு உள்ள ஒரு நெருடல், அம்மா வாங்கணும்னு பார்க்கணும்னு சொன்னாங்களே முடியலேன்னு. ஆனால் அந்த மருத்துவமனையிலேருந்து எங்கள் அம்மாவே எனக்கு ஆசி வழங்குவது போல ஒரு உணர்வு எனக்கு இருந்ததல்லவா, அந்த உணர்வோடு அந்த பட்டத்தை பெற்றேன். பட்டத்தை வளர்கவி என்ற பட்டத்தை பெற்றவனாக என் தாயிற்கு சமர்ப்பணமாக, அன்பென்ற மழையிலே அகிலங்கள் நனைந்திட, என் உயிரின் பாதியாய் என் உள்ளத்தின் மீதியாய், உலகம் எனக்கு விளங்கச் செய்தவளே, உன் உயிரை காலம் விழுங்கிவிட்டது. உன் பாசம் தெளித்த தரையிலே தனியே உறங்குகின்றேன். விளையாட்டு தான் முக்கியம் என உண்ண மறுத்தாலும் உண்ணும் இடத்தையே விளையாட்டுக் களமாக மாற்றினாய். ஆனால் இன்றோ உணவும் உண்டு, களமும் உண்டு, ஊட்டிவிட நீ மட்டும் இல்லையே. ஏனோ என்னை விட்டு பிரிந்தாய், தானே என்னை தவிக்க விட்டு மறைந்தாய். இறுதி நாள் இரவிலும் உன் பாசம் வெளிப்பட்டது, மறுநாள் காலை இறைவனின் மோசம் தென்பட்டது. உணவை அள்ளி என் வாயிலிட்டாய், நறுமணம் அள்ளி என் உடையிலிட்டாய். ஆனால் நானோ உனக்கு அளித்தது ஒரு பிடி மண். வரிகள் முடிந்திடலாம், நீ இன்று என் வாழ்க்கை முடிந்திடாது. ஆம், காத்திருக்கின்றேன் என் தாயின் வருகைக்காக, என் தாயே என் மகளாக. ஆதாயத்திற்காக விற்கப்படும் புத்தகங்களுக்கும் ஆதாயம் தேடும் மற்றவர்களுக்கும் மத்தியில் ஆகாயம் போல வாழ்ந்து நம்மை மேலே உயர்த்துபவர்கள் நம்முடைய பெற்றோர்கள் தான் என்று கூறி, செந்தமிழ் நாடு வளர்த்த தமிழ் மூன்றெழுத்து, தமிழை வளர்க்கும் உயிர் மூன்றெழுத்து, உயிருக்கு அடிப்படையாம் மூச்சு மூன்றெழுத்து, மூச்சு காற்றை வெளியிடும் மூக்கு மூன்றெழுத்து, அழகு மூக்கு அமைந்திருக்கும் முகம் மூன்றெழுத்து, முகம் அமைந்திருக்கும் உடல் மூன்றெழுத்து, இவ்வுடலை தாங்கும் நிலம் மூன்றெழுத்து. இந்த நிலத்தில் நின்று நான் உங்களுக்கு சொல்லும் நன்றி மூன்றெழுத்து. நன்றி, வணக்கம். ஒரு முறை ஈவேரா தந்தை பெரிய என்ன பண்றாரு, ஆத்தங்கரையில் தண்ணியை தூக்கி இறச்சிக்கிட்டே இருக்காரு. ஒரு பிராமண வகுப்பை சேர்ந்தவங்க வராங்க, என்னையா பண்ற? ஈரோடு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு பெரியார் சொல்றாரு. என்னது ஈரோடு தண்ணி பாய்ச்சிரியா? முட்டா பயிலாய, இங்கேருந்து எப்படியா ஈரோடு தண்ணி பாய்ச்ச முடியும் அப்படின்னு ஒரு கிண்டல் அடிக்கிறாரு, திட்டுறாரு. உடனே பெரியார் சொல்றாரு, நீ மட்டும் மேலே செத்து போனவனுக்கு அவன் இங்கே இருந்துட்டே சோர்ச்சிமான்னு சொல்லி ஆற்றுல சோத்தை கரைச்சி விட்றியே, இது மாதிரி நானும் இங்கேருந்து தண்ணி பாய்ச்சுறேன், இங்கே நீர் இங்கே ஈரோட்டுக்கு பாய்ஞ்சிரும் அப்படின்னு பகுத்தறிவு சிந்தனை ஊட்டிய தந்தை பெரியார் மூட்டிய தீப்பொறி தான் இன்னைக்கு தீப்பிழமா மாறி இருக்கு. இதெல்லாம் விடுங்க. கேரளாவில் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு 3 வயசு வரைக்கும் சீக்கு, அதை ஓட்டப்பந்தயத்தில் ஓட விட்றானுவ. அந்த பொண்ணு வேகமாக ஓடுது, தவக்கனையும் கீழே விழுந்துருது. உடனே அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்து, கவலைப்படாதம்மா நான் உன்னை முன்னேற்றேன்னு சொல்லி ஒருத்தர் பாதுகாக்கிறார், ஒரு ஆசிரியர் பாதுகாக்கிறார். அப்புறம் நாளடைவில் அந்த நல்படியை நல்லா வளர்த்து அப்புறம் 5ஆவது படிக்கிறோட ஓட விட்றா, அந்த பொண்ணு ஓடி மொதல் ப்ரைஸ் வாங்கிடுது. அடுத்து 6ஆவது படிக்கிறோட ஓட விட்றாரு, ஓடி மொதல் ப்ரைஸ் வாங்கிடுது. இப்படி ஓடி ஓடி இந்திய நாட்டுக்காண்டி பல பதக்கங்களை வாங்கியிருந்த பிடி உஷா தான் சார் அந்த பொண்ணு முன்னேற்றினது ஆசிரியர்கள் தான். நம் வாழ்க்கை முழுவதும் மற்றவங்களை சார்ந்தா வாழ்றோம். எனவே மாணவர்களை பெரிதும் முன்னேற்றுறது மற்றவங்களே. இப்போ நான் தீர்ப்பு சொல்லணும். பாசத்தோடு இருப்பவர்களுக்கு பேர் தான் பெற்றோர்கள். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு பையன் அவங்க அம்மா சோறு ஊட்டிக்கிட்டு இருக்கு. சோறு ஊட்டுறப்ப அந்த அம்மாவோட கை கருகி போயிருந்துச்சு. அந்த சோறு வந்து இது வரைக்கும் போயிருச்சு. அந்த கருகின தழும்பு மேலே சோறு பட்டு பட்டு சாப்பிட்றத பார்த்துட்டு, அந்த சோறு வேணாமா, அந்த தழும்பு மேலே பட்டுருச்சு, போ, அசிங்கமாக இருக்கும் உன் கை, இந்த கையில் எனக்கு ஊட்டாத, இந்த அது படாமல் ஊட்டு அப்படின்னு சொன்னோன்னா அந்த அம்மா சொல்லிச்சு, மகனே இது ஏன் தெரியுமா அந்த தழும்பு எனக்கு வந்துச்சு, சின்ன பிள்ளையில நீ தொட்டியில் தூங்கிக்கிட்டு இருக்கப்ப வீடு தீ பிடிச்சிருச்சுரா, அப்போ உன்னை காப்பாற்றுறப்ப நான் என் கை பூரா எரிஞ்சு போச்சு, நீ எந்த காயமும் இல்லாமல் தப்பிச்ச, நான் மட்டும் அன்னைக்கு உன்னை காப்பாற்றலைன்னா உன் முகம் எரிஞ்சிருக்கேன், என் கை நல்லா இருந்திருக்கேன், இன்னைக்கு என் கை கருகி போனதுக்கு காரணம் நான் உன்னை காப்பாற்றினதாண்டா மகனேன்னு சொன்ன உடனே, எம்மா அந்த தழும்பு மேலே ஒட்ட வச்சு சோறை ஊட்டுமா, எனக்காக தியாகம் செய்த அந்த தழும்பு மேலே சாதத்தை வச்சு ஊட்டுன்னா. இதுதான் தாய்ப்பாசம். இதை விட என்னுடைய தந்தையினுடைய பாசம், ஒவ்வொரு தகப்பனும் அவங்க பிள்ளைய மேலே இருக்கக்கூடிய அந்த பாசம் இருக்குது பாருங்க,
வரிசையில் நிற்பாங்க பள்ளிக்கூடத்தில், பாவமாக இருக்கும் அவங்க அப்பைங்க அந்த அழுக்கு வேட்டியை கட்டிக்கிட்டு. அந்த ஹெட்மாஸ்டர் சொல்லுவார், போயா புதன்கிழமை வர சொல்லியிருக்கேன். ஐயா என் பிள்ளைக்கு தான் இடம் கிடைக்கணும், பின்ன உனக்கா இடம் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அங்கே போ அப்படின்னு விரட்டுறாரு. போகிறாரு, வர்றாரு, அழுகிறாரு. 5 நாள் 6 நாள் ஆச்சு, பள்ளிக்கூடமே தொடங்கிருச்சு. நான் ஒரு காட்சியை பார்த்தேன். அந்த பிரின்சிபல் காலில் விழுந்து கிடக்கிறாரு இந்த தகப்பேன். என் பிள்ளைக்கு இடம் கொடுக்காம நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன், நான் உன் காலிலே தான் கிடப்பேன், நீ என்ன வேணாலும் செய்யின்னு சொன்னோன்னே, இப்படி ஒரு பிடிவாதமான ஒரு தந்தையினுடைய குழந்தைக்கு நம்ம இடம் கொடுக்கலன்னா நம்ம படித்த படிப்புக்கு மரியாதை இல்லாமல் போயிருன்னு சொல்லி, நம்ம பட்ட கஷ்டம் நம்மளோட போகட்டும், என் பிள்ளைக்கு அந்த கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினச்சான் அந்த தகப்பேன். பாசத்தில் தாய் தந்தையினுடைய பாசத்தை அனுபவிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. என் தாயின் மடியில் படுத்து கிடந்தபோது நான் கேட்ட தாலாட்டு பாட்டு, நான் பாடும் பொழுது என் தாய் தட்டிய அந்த கைதட்டு தான் இத்தனை உலக நாடுகள் முழுவதும் ரசிகர்கள் கைதட்டியதற்கு முதலில் கைதட்டிய முதல் ரசிகை என்னை பெற்ற என் தாய் தானே. மற்றவங்க இல்லாட்டி மற்றவங்களோட வாழலைன்னா அதுக்கு பேர் சமூக வாழ்க்கையே இல்லை. தந்தை பெரியாரும் அண்ணாவும் கருத்து வேறுபாடாக இருந்தப்ப திருச்சி சிறையில் இருக்காங்க. அண்ணா ஒரு கருத்தோடு இருக்கார், அண்ணா விட்டு பெரியாரை விட்டு அண்ணா பிரிஞ்சிட்டார். 2 பேரும் வெவ்வேறு விதமான போராட்டத்துக்கு ஆட்பட்டு திருச்சி ஜெயிலில் இருக்காங்க. அப்போ பெரியார் மேலே பாசம் உள்ள அந்த ஜெயிலர் ஒரு ஆப்பிள் பழத்தை கொண்டு வந்து பெரியாருக்கு கொடுக்குறாரு. அப்போ பெரியார் வாங்கி பார்த்துட்டு, நான் கூட சும்மா எழுதிக்கிட்டு பேசிக்கிட்டு 1/2 மணி நேரம் தான் பேசிக்கிட்டு இருப்பேன், அண்ணாலாம் பேசினார்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் பேசக்கூடியவர், உடம்பு இழைச்சி போயிருப்பார் சாப்பாடு இல்லாமல் அப்படின்ட்டு அந்த ஜெயிலில் வேலை செய்கிறவங்கள்ட்ட போய் இந்த ஆப்பிளை கொடுத்து, நான் கொடுத்தேன்னு கொடுத்தா வாங்க மாட்டார், காரணம் எனக்கு அவருக்கு கருத்து வேறுபாடு வந்துருச்சு, நீ கொடுத்ததாக கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெயிலில் வேலை பார்க்குறவர் அண்ணாட்ட அந்த ஆப்பிளை கொடுக்குறாரு. அண்ணா வாங்கி பார்த்தோன்னே, இதை எத்தனை மணிக்கு பெரியார் கொடுத்தாருன்னு கேட்டிருக்காரு. ஐயா பெரியார் சொல்கிறத கேளு, எத்தனை மணிக்கு கொடுத்தார்? காலையில் தான் கொடுத்தார். இந்த கருணையும் இரக்கமும் தந்தை பெரியார் என்ற தாத்தாவை தவிர வேற யாருக்கும் வந்திருக்க முடியாது. தான் சாப்பிடாமல் நான் சாப்பிட வேண்டும் என்று நினைத்த அந்த பெரியாருக்குத்தான் அண்ணா ஆட்சிக்கு வந்த முன் முதலில் அவர் போய் பார்த்த முதல் பெரியவர் தந்தை பெரியாரைத்தான் போய் பார்த்து, உங்களால் தான் நான் இந்த ஆட்சிக்கு நான் வந்தேன் என்று நன்றி கடன் செலுத்தினார். இதுதான் மற்றவங்க ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு. புத்தகங்களை எடுத்துக்கங்க. மாவீரன் நெப்போலியன் நான் படித்தேன், இப்போ நேற்று படித்த ஒரு புத்தகத்தில் மாவீரன் நெப்போலியனுடைய மன உறுதியை சோதிக்கிறதுக்கு ஒரு போட்டி நடத்துகிறாங்க. அவங்க கூட இருக்கவங்கெல்லாம் உண்மையிலே இவர் மன உறுதி உள்ளவரா, எப்பட்றா 1 மணி நேரம் தூங்கிட்டு 23 மணி நேரம் வேலை செய்கிறாரு, எப்பட்றா அந்த மன உறுதி இந்த ஆளுக்கு வந்துச்சு? அவரை சோதிக்கிறதுக்கு ஐடியா பண்ணிட்டாங்க. சாயந்தரம் அவரை ஒரு விருந்து கூப்பிட்டு கையில் மதுக்கோப்பையை கொடுத்து சியர்ஸ் அப்படின்னு சொல்கிறப்போ ஒரு வெடிகுண்டு சத்தத்தை பயங்கரமாக ஏற்படுத்துவான். மதுக்கோப்பையை கீழே போட்டார்னா அவருடைய மன உறுதி இல்லைன்னு நினச்சிருவான். கையிலே வச்சுருந்தாருன்னா அவர் தான் உண்மையான தளபதி, உண்மையான அதிபர் அப்படின்னு முடிவு பண்ணிடலாம் அப்படின்ட்டு கையில் மதுக்கோப்பையை வச்சு பார்ட்டி தொடங்குது. சியர்ஸ் அப்படின்னா வெடிகுண்டு சத்தம். யார் திட்டம் போட்டாங்களோ அவங்க கையில் இருக்கிற மதுக்கோப்பை பூரா கீழே விழுந்துருச்சு. திட்டம் போட்டவனே மிரண்டு கோப்பையை கீழே போட்டான். நெப்போலியனின் கையில் இருந்த கோப்பை மட்டும் கீழே விழாமல் இருந்ததற்கு காரணம், சிறு வயது முதல் அவர் அடிகளையும் சோதனைகளையும் வேதனைகளையும் அனுபவித்து அதை ஒரு வாழ்க்கை பாடமாக எழுதி, அவருடைய வாழ்க்கை ஒரு புத்தகமாக எழுதி, புத்தகம் படிப்பதில் நெப்போலியனுக்கு இணையான ஒரு படைத்தலைவனை இதுவரைக்கும் யாரும் பார்த்ததில்லை. ஒவ்வொரு சமுதாய மாற்றமும் புத்தகங்களால் தான் ஏற்பட்டிருக்கிறது. காந்திஜியினுடைய சத்திய சோதனையை வைத்துத்தான் அவருடைய வாழ்க்கை வரலாறை நாம் படித்து தெரிந்து கொள்கிறோம். உண்மையிலேயே பைபிளுக்கு அடுத்தபடியாக உலகத்திலேயே 2வதாக மொழிபெயர்க்கப்பட்ட நூல் நமது தமிழ் நூலான திருக்குறள் என்ற நூல்தான் உலகத்தில் தமிழனுக்கு மிகப்பெரிய அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுத்தது. நெஞ்சுக்கு நீதி என்ற புத்தகங்களை படித்ததால் தான் கலைஞருடைய வாழ்க்கையில் நாம் நடந்தவற்றை தெரிந்து கொள்கிறோம். நூல்கள் தான் நமக்கு மிகப்பெரிய துணைவன்.
என் தானை தலைவன் டாக்டர் கலைஞர் சொல்லியிருக்காரு, இந்த மேடையில் சால்வை போடுறதுக்கு பதிலாக புஸ்தகங்களை கொடுங்க ஐயா. 10 ரூபா புஸ்தகத்தையாவது மேடையில் எங்களுக்கு கொடுங்க, அந்த 200 ரூபா சால்வையை கொடுக்க வேணாம். இதை சொன்னது டாக்டர் கலைஞர். சொன்னதுக்கு என்ன பண்ணிவிட்டேன், அதுக்கு ஒரு சால்வையை கொண்டுகிட்டு போயிட்டேன் அவர்கிட்ட. சால்வைக்கு பதிலாக புத்தகம் கொடுக்க சொன்ன தலைவர் அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கும் விதமாக இந்த சால்வையை அணிவிக்கிறேன். உங்களையெல்லாம் திருத்தவே முடியாதுடா, சால்வை வேணாம் புஸ்தகம் கொடுங்கடான்னு சொன்னதுக்கு பாராட்டு விழா நடத்தி சால்வை போட்டிருக்கான். புத்தகங்கள் என்பது வாழ்க்கையில் நமக்கு நண்பனைப் போல, வாழ்க்கையில் நமக்கு உறவினர்களைப் போல, பெற்றவர்கள் தர முடியாத கருத்துக்களையும் அறிவுகளையும் வழிகாட்டுதலையும் ஒரு புத்தகம்தான் தர முடியும். காரணம், இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு மனிதனுக்கு அல்ல மாணவனுக்கு என்று சொல்லப்பட்டதால் பெற்றவர்கள் எல்லோருக்கும் இருப்பார்கள், மற்றவர்களும் எல்லோருக்கும் இருப்பார்கள். மாணவனுக்கு மிக முக்கியமானது பெற்றவர்கள் மற்றவர்களை விட புத்தகங்களே. புத்தகங்களே, புத்தகங்களை வாசிப்போம், நேசிப்போம், வாழ்க்கையில் சுவாசிப்போம், மகிழ்ச்சியாக வாழ்வோம் என்று இந்த விவாதத்தின் தீர்ப்பாக சொல்லி நல்லா பேசுங்க, நல்லதையே பேசுங்க. நன்றி, வணக்கம்.